நம்மள தாகம் இருந்தால் குடிங்க. அதுவும் ஒரே அப்படியே குடிச்சிடக்கூடாது. நல்லா சிப் பண்ணி உட்காந்து குடிக்கணும். நின்றுக்கிட்டு குடிக்கிறவங்களுக்கு தான் முட்டி வலி வரும். ஹெரினியான்னு கேள்விப்பட்டீங்களா? உடல் இறக்கம். இந்த உடலை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு வேர்க்க வைக்கணும், தூண்டணும். அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கணும். நல்லா படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதை நம்ம யாரும் செய்ய மாட்டோம். ஏன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது நீங்கள் சாதாரணமாக தான் இருக்கிறீங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா, கண்டத்தில் கையை வைக்கிறோமா இல்லையா, இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தினசரி ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே சதை தொங்குதா, சிலருக்கு இருக்கும், சிலருக்கு தொங்கி போயிடும். அப்போ தான் வயிறு வெளியில் வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு நல்ல பாண்டேஜில் இருக்கும். ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த செல் டு செல் பாண்டேஜ் அப்படியே உடல் கட்டு தகரும் பொழுது தான் வயிறு வெளியில் வருது, தொங்குறது, செஸ்ட் எல்லாம் இறங்கி போகும். நீங்கள் வந்து ருசியாக சாப்பிடுவீங்க, ஆனால் இந்த உடம்பு ருசி இல்லாத நீராக தான் எடுத்துக்குது. ருசியான உணவு சொல்கிறீங்க, ஆனால் இந்த உடம்பு நியூட்ரலைஸ் பண்ணி தான் எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ வகையான உணவு அறுசுவையாக போட்டால் கூட டேஸ்ட்லெஸ்ஸாக மாற்றி தான் எடுத்துக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி நன்றி. முடிக்கிற வரைக்கும் யாரும் பேச வேணாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யோகா அண்ட் நியூரோதெரப்பி செய்கிறேன். இப்போ யோகான்னு இந்த வேர்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ன்னு இருக்குது. நியூட்ரலைஸ் அப்படின்னா யூக்கனாமினிட்டி அப்படின்னா ஒரு பேலன்ஸில் தான் உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ ராமேஸ்வரம்லாம் போயிருக்கீங்களா எல்லாரும்? அங்கே தான் அரிய வகை மீன்கள், அரிய வகை உலோகங்கள் இருக்கும், பார்த்துறீங்களா? எங்கேயுமே கிடைக்காத உயிரினங்களும் எங்கேயுமே கிடைக்காத உலகங்கள் அங்கே இருக்கும். யூரேனியம், புளோட்டோ இந்த போன்ற வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க, பார்த்தீங்களா? விலை உயர்ந்ததும் அதிக ஆற்றல் உள்ளதெல்லாம் இருக்கும். அப்போ ஆற்றல் உள்ள உலோகங்களும் ரொம்ப அரிய வகை உயிர்களும் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. எந்த இடத்துலனா அங்கே நியூட்ரலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், இந்த 3 வந்து சமநிலை பெறுது. புரியுதுங்களா என்ன ஆகிட்டுருக்கு? அப்போ இந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டுருப்பீங்க. இங்கே வருவீங்க, கோயிலுக்கு போவீங்க, ஒன்றா போயிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் போவீங்க. இங்கே போனால் எதாவது கிடைக்குமா, இங்கே போனால் எதாவது கிடைக்குமான்னு தான் போவீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், கொஞ்ச நேரம் ஒரு அமைதி. அந்த அமைதிக்காக தான் இவ்வளோ ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்னென்னா, ஜஸ்ட்டு ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து யோசிக்காமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அதை மட்டும் பாருங்கள். இப்போ பகல் இருக்கா, வாயத்தோடு சொல்லலாம், பகல் இருக்கா இல்லையா? அதேமாரி இரவு இருக்குல்ல. அப்போ 2 பேலன்ஸ் நடக்குதா? குளிர் இருக்குது, வெயில் இருக்குது. இப்போ இந்த 2மே இருந்தால் தான் நடக்கும். அதே போல் தான் இந்த உடம்பும் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன் 2 நடக்குது. என்ன நடக்குது? ஒன்று தூண்டணும், ஒன்று ஓய்வு எடுக்கணும். இந்த உலகமும் அப்படி தான். பார்த்தீங்கன்னா ஒன்று தள்ளுது, ரிப்பல்சிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இழுக்குது. நீங்கள் சொன்னீங்களா, நியூட்டன் வந்து ஆப்பிள் கண்டுபிடிச்சார், கீழே விழுந்து கண்டுபிடிச்சாங்களே. அப்போ ஒரு பொருள் வந்து இழுக்குது, ஒரு பொருள் தள்ளுது. இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் உணவு உண்டாலும் சரி, யோகா பயிற்சி செய்தாலும் சரி, இந்த 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்கனில் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரத்த குழாய் இருக்குங்களா? ரத்த குழாயை பார்த்துறீங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டே இருக்கும். என்னைக்கு அது வந்து பம்ப் ஆகலையோ அன்னைக்கு நோயாயிடும். இப்போ பம்ப் ஆகாமல் இருக்கணும்னா, பம்ப் ஆகலைன்னா ஒரு நோயாயிடும். எப்பனால பம்ப் ஆகலை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த ரத்த குழாயில் தங்கினோன்னா தடித்து போயிடுது. உதாரணத்துக்கு அதிகமாக பால் குடிக்கிறவங்க, நைட்டு சாப்பிட்றவங்க, வெயில் போனதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க,
இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செரிக்காது. இப்போ வந்து ஐயா கூட அமுகுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார், செரிக்காத பொருள். அந்த செரிக்காத பொருள் பார்த்தீங்கன்னா குடல் அப்படியே தங்கிக்கிட்டே வரும், ரத்த குழாயில் தங்கிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தடிச்சு போயிடும். அப்போ தடிச்சு போயிடுச்சுன்னா சுருங்கி விரியுமா? இப்போ விரியாத போது ரத்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. இப்போ போகலைன்னு வச்சுங்க, அந்த இடத்துல தான் நோய் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வலியிலேருந்து மரணம் வரைக்கும் சொல்கிறேன். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து உயிரோடு இருப்பதற்கு பல மண்டலங்கள் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இனவர்த்தி மண்டலம், அப்புறம் யூரின் எஸ்கிரீசி, இந்த அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அழுக்க வெளியில் தள்ளுற மண்டலம், இன்னொன்று லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஃபைட்டர்ஸ், அதாவது சண்டை போடுறது. அதாவது நீங்கள் சாதாரணமாக தான் இருக்கிறீங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா, கண்டத்தில் கையை வைக்கிறோமா இல்லையா, இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தினசரி ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுங்க ஃபைட் பண்ணுறதால நம்ம பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதுங்களுக்கு நாம் வந்து என்ன ஒரு உதவி செய்யணும்னா தொந்தரவு கொடுக்கக்கூடாது. தொந்தரவுனா எப்படின்னா, நீங்கள் பசிக்காமல் சாப்பிட்டாலோ சாப்பிட்டுட்டு உழைக்காமல் இருந்தால் தான் நோய். இந்த 2 வேலையை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? இதில் நான் ஒரே ஒரு மண்டலத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நோய்களும் வர்றது வந்து வயிறு தான். ஒரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் திரும்பி சொல்லணும். அதாவது மனதில் கலக்கம், உடலில் நோய். சத்தமாக சொல்லுங்க. அதாவது மனசு, அதாவது மூளையை கூட வச்சிங்க. அதாவது யார் வந்து மனசு படப்பட, அதாவது பிறர் பிரச்சனையை பேசலாம், இல்லை பிரச்சனையிலே வாழலாம், இல்லை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற அளவுக்கு தைரியம் இல்லாதவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு படப்படத்துலேயே இருப்பாங்க. அப்போ இப்போ நான் சொன்னனாலே பகல் இரவு ரெண்டுமே இருக்கணுமே. ஒரே பகல் இருந்துச்சுன்னா சூடு ஏறிடல, ஒரே வெயில் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சூடு ஏறிடும். அதே ஒரே இரவு இருந்துச்சுன்னா குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அப்போ ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். சரிங்களா? இந்த 2 விஷயம் நடக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஹீலிங்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? ஹீலிங்னா அதாவது எந்த ஒரு வியாதி வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்யூர் பண்ண முடியுதோ இல்லையோ ஹீல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சு, ஒரு எண்ணெயை தேய்ச்சி விடலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஊசி ஏதோ ஒன்று பண்ணி அந்த அடிபட்ட இடத்தோட வலியை நம்ம தவிர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து தடை ஏற்படுது. தடை ஏற்பட்டோன்னா என்ன வருது? வலி. அந்த வலியை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது நோயாக மாறிடும். அந்த நோயை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா மரணமாக மாறும். ஸோ அந்த 3 விஷயந்தான். இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா, வருவதுக்கு ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சுக்கணும். உடம்புல வந்து செரிக்கலைன்னா என்ன நடக்கும்னா வலி ஏற்படும். இங்கே பிடிச்சிக்கும், இங்கே பிடிச்சிக்கும், ஏப்பமாக வரும். உடம்புல வந்து ஒரு அசௌரிய உரங்க, யாருமே உட்கார முடியல. பார்த்தீங்களா? அப்படி மாத்திரம் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? அப்படின்னா செரிக்காமலே, அதாவது டைமிங்க்கு போய் சாப்பிட்றது, ஏதாவது உடனே விருந்துனா போய் சாப்பிட்றது, யாராவது கூப்பிட்டா போய் சாப்பிட்றது, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பிரின்சிபல் சொல்கிறேன். இதை மட்டும் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன் லீட்ஸ் டு டீப் ரிலாக்ஸேஷன். இது தமிழில் சொல்கிறேன். முதல்ல தூண்டணும். இந்த உடலை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு வேர்க்க வைக்கணும், தூண்டணும். அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கணும், நல்லா படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதை நம்ம யாரும் செய்ய மாட்டோம். ஏன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளுக்கு 1000 வேலை இருக்குல்ல, அடுத்த வேலைக்கு போய்டும். இப்போ இந்த ஓய்வு நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா, உங்களை அறியாமலே ஒரு சில மணி துளிகளாவது சில மணி நேரம் வந்து சில பேர் அவங்களோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி போவாங்க. ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அந்த டீப் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டீப் ரெஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ நோய் இருந்தாலும் அது சரி பண்ணிடும். புரியுதுங்களா? அது முட்டு வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், ப்ளீடிங், கண்டிப்பாக பீரியட்ஸ் போயிட்டே இருக்கட்டும், எல்லாமே அந்த டீப் ரெஸ்ட்டுக்கு நம்ம போகிறதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி எடுத்தோடனே படுத்துக்கிட்டாலும் சோம்பேறித்தனம் அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிக்கும். படுத்து தூங்கினாலும் நோய் சரியாகாது. என்ன பண்ணணும்? தூண்டணும்.
உடம்பு கை கால் எல்லாமே, கை கால் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோம் மண்டை மட்டும் தான் கொடுத்துருக்கேன்ட்டு வாயாலே பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகம் நம்ம ஒர்க் அவுட் வந்து கண்ணு வாய்க்கு தானே கொடுக்குறோம். ஸோ கீழ் உள்ள உறுப்புகளுக்கும் நம்ம கொடுத்து வேர்வையை தள்ளணும். ஏன்னா சாப்பிட்டா கேஸ் வரும், மோஷன் வரும், யூரின் வரும், வலி வரும், இவ்வளோ வேர்வை வருது, இவ்வளோ அழுக்குகளை வெளியில தள்ளணும். தள்ளிட்டா உடம்பு வந்து தக்கையா இருக்கும். அப்போ அந்த தக்கையா இருக்கும் பொழுது நீங்கள் சும்மா உட்கார்ந்தா கூட இல்லை படுத்தா கூட எனர்ஜி ஃபில்லிங் ஆகும். அதுதான் உயிராற்றல். அப்போ நீங்கள் வந்து ஒரு வாயுவை ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு, யூரினை ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு, மோஷனை ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு, வலியை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு, எண்ணங்கள் தேவை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உயிர் காந்த ஆற்றல் உள்ளே போகாது. இப்போ இதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டிமுலேட் பண்ணணும் பாடியை வந்து ஒரு மணி நேரம் நல்லா அசைக்கணும். நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை நீங்கள் தெரிஞ்ச பயிற்சிகளோ செய்யணும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கணும். படுத்துக்கிட்டிங்கன்னா அசையக்கூடாது. அந்த அசையாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு இதயத்தில் அடப்பு இருக்கலாம், இல்லை யூரினரி ட்ராக்கில் கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கலாம், இல்லை யுட்ரஸ் வீங்கியிருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாப்பாடு செரிக்காமல் வாயுவாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த உயிர் ஆற்றல், அந்த உயிராற்றல் வந்து சரி பண்ணும். புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடியாதுன்ட்டு ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ இல்லை ஏதோ ஒன்று போட்டுக்கிறீங்க. அது எந்த நேரத்தில் போடணும்னு தெரியாது, அது எவ்வளோ அளவு போடணும்னு தெரியாது, அது எவ்வளோ காலம் போடணும். நம்ம போட்டு அப்படியே வாழ்ந்து நம்மளுடைய அந்த டாக்டர் உள்ள ஒரு டாக்டர் இருக்குல்ல, அதை வந்து என்றைக்குமே நம்ம வேலை கொடுக்காமலே இருக்கும். அவங்க எப்போ வேலை செய்வாங்க, டீப் ரெஸ்ட் எப்போ பண்ணுவாங்க. அப்போ அந்த டீப் ரெஸ்ட்டுக்கு போகணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அதாவது ஓடுறது மட்டும் வாழ்க்கையாக எடுக்க விடாது. எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிறது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையை நினைக்காதீங்க. ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா படின்னு சொல்லுவோம், ஒர்க் பண்ணுவோம். ஒரே அந்த ஸ்டிமுலேட்டுங்கிற ஒரே வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னையிலேருந்து. அதுக்கு இணையாக, ஏன்னா இதை வந்து நான் சொல்லணும் இல்லை, நீங்கள் பாருங்கள், வெயில் வருது, பகல் வருது, நைட்டு வருது. ஏன் 2 ஆண்டம் வச்சுருக்கான்? ஒரே பகலே வச்சு எல்லாம் நிறைய உழைக்க சொல்ல வேண்டியதானே? 24 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம்ல. ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ணால் இயற்கையை கொஞ்சம் கவனிங்க. உங்களை சுற்றி எல்லா விஷயமும் இப்போ பாருங்க, ஐயா வாசியோகலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மயல் புயல் காற்றை பார்த்தீங்கனாலே அதுதான் அதோட பிரின்சிபல் தான். அந்த கடலில் பார்த்தீங்கன்னா சூறாவளி, இதை தான் வந்து உடலில் நடக்க வைக்கிறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் உன்னிப்பாக முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரதெல்லாம் புரிய வரும். ஸோ இப்போ உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் காரணம் மனசோட சீற்றம் தான். கட் பிரெயின் சொல்லுவாங்க. கட் பிரெயினுங்கிறதுனா இந்த வயிறு தான். இந்த ஜீரண மண்டலம்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீரண மண்டலத்தில் என்னென்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம், அதான் ஜீரண மண்டலம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்கிரீட்ரி, ரீப்ரொடக்ஷன், இந்த 3 மண்டலத்தை வந்து யார் ஒருத்தவங்க ஒழுங்காக வச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் வரும். அதை வந்து நம்ம எப்படி ஒழுங்காக வச்சுக்கலாம், நான் ஒன்று சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது வாய் இருக்குங்களா, வாயை திறக்க மாட்டீங்க, இருக்கா இல்லையா? அது கூட சொல்ல மாட்டீங்களா? வாய் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும், இது எல்லாருமே இதான் சொல்லுவாங்க. இந்த வாயில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேஸ்டிகேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க எல்லா டாக்டர்ஸும். மேஸ்டிகேஷனை அந்த சீவ் பண்ணுறது தான். ஏன் நான் இது திரும்பி ஏன்னா எல்லாருமே தான் சொல்கிறாங்க, திரும்பி நான் இதை சொல்கிறேன். அந்த மேஸ்டிகேஷன் நீங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர், இப்போ ஐயா வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க, அந்த சுகர் வியாதியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏன்னா குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட், இந்த 3 பொருளால் தான் நம்ம இயங்குகிறோம். ஒன்று குளுக்கோஸ் என்ற நம்ம மாவு பொருள் இருக்குல்ல, மாவு பொருள், சோறு தான் நம்ம அதிகமாக திங்கணும், சோறு, சப்பாத்தி, இந்தமாரி பொருள். அடுத்தது கொழுப்பு பொருளில் எண்ணெய், பன்னீர், இந்தமாரி பால் பொருள், இதெல்லாம் சாப்பிட்றீங்க. அடுத்த ப்ரோட்டீன்னா இந்த சீரியல்ஸ். அதாவது 100 கிலோ இருந்தீங்கன்னா 100 கிராம் ப்ரோட்டீன் தேவை. எத்தனை கிராம் தேவை? 50 கிராம் இருந்தால், அப்போ நம்மலாம் எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 50 கிராமுக்கு 1000 கிராம் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? 50 கிராம் தான் தேவை, ஆனால் 1000 கிராம் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த மிச்சம் உள்ள எக்ஸஸ் இருக்குல்ல, அதுதான் அங்கேயும் இங்கேயும் தங்குறது. அந்த தங்குறது தான் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு கட்டியாக உண்டாயிடும், உங்களுக்கே தெரியாது. அதுதான் பின்னாடி கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்க, யுட்ரஸில் கட்டிம்பாங்க, ஃபைப்ராய்ட்ஸும்பாங்க. அதை முன்னாடியே சரி பண்ணிக்கலாம்ல.
50 கிராம்னா 50 கிராம் தான். அதை உழைச்சிட்டிங்கன்னா அது வெளியில் போயிடும். ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கினா பசிக்கு சரியாக போயிடும். அப்போ இந்த மேஸ்டிகேஷன் ஏன் நான் சொல்கிறேன்னா, மென்று தின்ன 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 என்ன ஆகுதுன்னா, அந்த குளுக்கோஸ் சுகர் வந்து எல்லாருமே ரைஸால் வருதுன்னு நினைக்கிறீங்க. செரிக்காததுனால தான் வருது. சோறாலேயோ சப்பாத்தியாலலாம் வந்து சுகர் வரல. செரிக்காத ஒரு பொருள் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு வந்து சுகர் வருது. இப்போ நீங்கள் மென்று தின்ன 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி வேலை, முக்கால்வாசி வேலை வாயிலே முடிஞ்சிருச்சா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ தூக்க முடியும்னு வச்சுங்க. எனக்கு ஒரு 1000 கிலோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சப்பையாக ஆகிடும்னா இல்லையா, இல்லை எலும்பு உடைஞ்சிருமா இல்லையா. அதே வேலை தான் நீங்கள் வந்து ஒரு 100-120 வயசு வாழ்கிற அளவுக்கு உள்ள இன்ஜினோட வந்திருக்கிறீங்க எல்லாருமே வந்துட்டு. ஆனால் அதை ஒரு 50 வருஷத்துலேயே அதை வந்து ஓய வச்சிடும். எதுக்குன்னா, காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை அரைச்சி 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 ஒரு வாட்டியும் கெமிக்கல் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் வந்து உள்ளே போட்டுறீங்க, ஆனால் ஓய்வு இல்லாமல் வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளேயும் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துடலாம், நைட்டு தூங்குறீங்க, ஆனால் உள்ள எந்த ஆர்கனும் ஓய்வு இல்லை. ஏன்னா நல்ல நைட்டு தான் சாப்பிட்றாங்க. இப்போலாம் 6 மணிக்கு மேலே வறுத்த பொருள்கள் சாப்பிட வேணாம், சரிங்களா. இப்போ இன்னும் ஏன் அடுத்தது ஒன்று சொல்கிறேன்னா, குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட், இந்த 3 எங்கெங்கே செரிக்குது அதை மட்டும் சொல்கிறேன். குளுக்கோஸ் வந்து வாயிலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வயிற்றுலையும், இன்னும் கொஞ்சம் வந்து குடலில். புரோட்டீன் வந்து எங்கே செரிக்குதுன்னா, மேக்சிமம் வந்து ஸ்டமக்கில், கொஞ்சம் வந்து குடலில். ஆனால் அந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொழுப்பு பொருள் அது குடலில் தான் செரிக்குது. இப்போ குளுக்கோஸ் தான் மேஜராக நோய் வருது. அது எங்கே செரிக்குதுன்னு சொன்னேன், வாயில், அப்புறம் கொஞ்சம் வயிற்றில். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மென்று தின்னிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலேஸ் ஒரு பொருள் வருது. என்ன பொருள்? அந்த அமிலேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் ஜீனியை இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதை பேலன்ஸ் பண்ண ஒரு கார் எடுத்துப்பீங்களா இல்லையா. அதுபோல் இந்த பொருளில் நீங்கள் வந்து மாவு பொருளை எடுத்துட்டாலே அமிலேஸ் வந்து எச்சில்லேருந்து சுரக்கும். நீங்கள் முழுங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த அமிலேஸ் தொடாத பொருளை நம்ம உடம்பு ரெக்கக்னைஸ் பண்ணாது. ரெக்கக்னைஸ் பண்ணாத பொருளை வந்து உடம்பு ஏற்றுக்காது. அது ஏற்றுக்கலன்னா அது பிளட் சுகர். அது அதோடைய முடியுது, செரிக்கவும் இல்லையா, பாதி செரிச்சிருக்கும் பாதி செரிக்காதான். அதுதான் உடம்புல போய் சேரும், சளியாக மாறும். செரிக்காத பொருள் எப்படி மாறுது, சளி. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு சளி எப்படி வரும்னா, நொறையா வரும் பார்த்துறீங்களா. சில பேர் நைட்டுலாம் நொறையா தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வெள்ளை சளி வரும் பார்த்துறீங்களா. சில பேருக்கு மஞ்சள், சில பேருக்கு பச்சல், சில பேருக்கு கரும்பச்சை. இப்போ இது எல்லாமே செரிக்காத ஒரு விஷயத்த காட்டுது. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்னென்னா, சித்தரையா வந்து அடிக்கடி வழலை வாங்குதல்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா. அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. காலங்காத்தால எழுந்திரிச்ச உடனே அந்த வழலை வாங்குறத செய்யணும். இப்போ அடுத்து வரேன். இப்போ நீங்கள் நம்ம சளினை நம்ம அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்களா இல்லையா. சளினா ஒரு பொருள் நம்மளோட சொத்து மாரி நினச்சிக்கிறீங்க, கரெக்டு தானே. அப்படியா, சளி உங்கள் சொத்தா இல்லையா, சொத்து மாரி தான் நினச்சிக்கிறீங்க, அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அது செரிக்கலைன்னா தான் உற்பத்தி ஆகும். ஆனால் அந்த சளி உங்களை முட்டுக்கு முட்டு தேயாமலும் தடுக்குது. நீங்கள் வந்து ருசியாக சாப்பிடுவீங்க, ஆனால் இந்த உடம்பு ருசி இல்லாத நீராக தான் எடுத்துக்குது. ருசியான உணவு சொல்கிறீங்க, ஆனால் இந்த உடம்பு நியூட்ரலைஸ் பண்ணி தான் எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ வகையான உணவு அறுசுவையாக போட்டால் கூட டேஸ்ட்லெஸ்ஸாக மாற்றி தான் எடுத்துக்கும். குடல்கிட்ட நீங்கள் போகும்பொழுது அது வந்து சப்புன்னு ஒரு நீராக மாறும். அதுக்கு தான் வாயிலே நீங்கள் கொஞ்சம் நல்லா நியூட்ரலைஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது கொஞ்சம் வேலை கம்மி தானே, கெமிக்கல்ஸ் ரிலீஸ் கம்மி தானே. இப்போ நீங்களும் ஒரு ஆயில் கூடும். ஸோ இன்றையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு பசிச்சு சாப்பிடுங்க, இல்லை 2 வேளை சாப்பிடுங்க. இப்போ அடுத்த சொல்கிறேன், இப்போ ஒரு நோயே வந்துடுச்சு. இப்போலாம் ஓரளவு சின்ன ப்ராசஸ் சொல்கிறேன். நோயே யாருக்கும் வந்துடுச்சு, சுகரோ வந்துடுச்சு, இல்லை பிபியோ வந்துடுச்சு, ஏதோ ஒன்று வந்துடுச்சு, இல்லை கேன்சர், ஏதோ ஒன்று வாட்டவர். ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் என்சைம்னு ஒரு ஊசி போடுறாங்களா. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள்
கை கால்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும், கட 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 கை கால் ஆடும், தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கெமிக்கல் தான், எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இல்லை முட்டி தேஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்களா? முட்டி தேஞ்சிடுச்சுன்னா ஸ்டெராய்டு, இது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான், வெளியிலேருந்து வருதா இல்லை உள்ளேருந்து வருதா? அதுவும் வாய தர முடியுங்க, வெளியிலேருந்து வருதா? ஸோ ஹார்மோன்ஸ் என்சைமும் உள்ளேருந்து தான் வருது. நம்ம சாப்பிட்ற மாவு பொருள், எண்ணெய் பொருள், புரோட்டீன், இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஹார்மோன் என்சைமாக மாறுது. அந்த ஹார்மோனில் வந்து குறிப்பாக என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா ஒரு 3 பொருள் இருக்குது. என்ன பொருள் இருக்குது? புரோட்டீன், ஃபேட்டு தான் மேக்சிமம். பாலிபெப்டைட் 3 தைரோசின் பிரித்து சொல்லுவாங்க. அந்த 3 நீங்கள் நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா புரோட்டீனும் ஃபேட்டு தான். அப்போ உங்களை வந்து ஒரு மருந்தாக உடம்பை மாற்றுறது எதுனா ஹார்மோன்ஸ் தான். அது எதால் உருவாகிருக்கு? ஹார்மோன்ஸ் எதால் உருவாகிருக்கு? இப்போ தானே எங்க சொன்னேன், புரோட்டீனு ஃபேட்டு. அப்போ கொழுப்பு புரோதத்தால் தான் உருவாகுது. இப்போ இந்த 2 பொருள் உங்களுக்கு செரிக்கணுமா இல்லையா? போட்டால் அப்படியே மாறிடுமா? என்ன மாறாது. போட்டு நீ ஞாபகம் வச்சிங்க, போட போட உடம்பு நோயாகி சீக்கிரம் இறந்து போயிடுவோம். அந்த பொருளை நல்லா மென்று தின்னு 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 தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செரிக்கப்பட்ட உணவுலேருந்து தான் சரியாக ஹார்மோன், சரியாக என்சைம், சரியாக புரோட்டீன், சரியான குளுக்கோஸ் பொருளாக மாறுது. நீங்கள் அப்படியே முழுங்குறீங்க பார்த்தீங்களா, அது கட்டியாக மாறிடும். அந்த கட்டிகள் தான் பிற்காலத்தில் கேன்சராக வருது, ஃபைப்ராய்ட்ஸாக வருது. சில பேருக்கு மாத விலக்கு 1 நாளைக்கு 3 நாளுக்கு வருது, 10 நாள் போயிட்டே இருக்கும். பார்த்துறீங்களா? சில பேருக்கு கையை மேலே தூக்க முடியாது, பார்த்துறீங்களா இல்லையா? சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக வீங்கி இருக்கும், சிலருக்கு இரத்த குழாய் வந்து அடைச்சிருக்குங்கிறாங்களே. இது எல்லாமே ஏதோ நோய் ஒரு நாளில் வரல, இந்த மாதிரி வர்றதால தான். ஸோ இந்த 3 பொருளை செரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் இதை நான் ஒருத்தவங்களாம் கேட்பேன். நான் கொழுப்பு செரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், புரோட்டீன் செரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குளுக்கோஸ் செரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சரிங்களா? இப்போ குளுக்கோஸ் செரிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ தானே சொன்னேன், மென்று சாப்பிடணும். வேற ஒன்றும் நான் பெருசாக சொல்லலை. வாயில் மென்று சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் செரிச்சிடும், அது மட்டும்தான். சப்போஸ் முழுங்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா குளுக்கோஸ் செரிக்காது, செரிக்கவே செரிக்காது. ஆனால் புரோட்டீன் வந்து உள்ளே தான் செரிக்குது. அதுக்காக பெரிய பொருளாகவும் போடக்கூடாது. நல்லா மென்று அரைச்சி போட்டுட்டிங்கன்னா நம்ம வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎல்னு ஒன்று சுரக்குதா வயிற்றுல. அந்த ஹெச்சிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவன் சைஸ் பார்ட்டிக்கலான ஃபுட் இருக்குல்ல, உருளைக்கிழங்கு, சாப்பாடு, என்னென்னமோ போடுறீங்க, ஒரு என்ன அதெல்லாம் சைஸாவாக இருக்கு, கண்ணாப்பண்ணான்னு தானே இருக்குது. அது எல்லாமே ஒரு மாவாக மாற்றணுமே இல்லையா? ஃபுல்லாக மாற்ற இந்த ஹெச்சிசிஎல். அப்போ அந்த ஹெச்சிசிஎல் வந்து ஒரு சோறு இவ்வளோ பெரிய பொருளை வந்து ஒரு ஈவன் ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுது, கைமாக மாற்றுது. அதில் எவ்வளோ விட்டமின்ஸ், B12, ஃபோலிக் ஆசிட், இதை குழந்தை பிறக்கிறதுக்கு B12 ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்களா? அந்த B12 குறையிறவங்களுக்கு தான் முட்டி வலி வரும். அந்த B12 குறையிறவங்களுக்கு தான் தடித்து போயிடும், சதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரு 40 வயசுக்கு மேலே சதை தொங்குதா? சிலருக்கு இருக்கும், சிலருக்கு தொங்கி போயிடும். அப்போ தான் வயிறு வெளியில் வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு நல்ல பாண்டேஜில் இருக்கும். ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த செல் டு செல் பாண்டேஜ் அப்படியே உடல் கட்டு தகரும் பொழுது தான் வயிறு வெளியில் வருது, தொங்குறது, செஸ்ட் எல்லாம் இறங்கி போகுது. அப்போ அதையே நம்ம கவனிக்கணும். அதை நம்ம நினைக்கிறோம் அது ஒரு வாழ்க்கைன்னு நினச்சி போகிறோமா இல்லையா? அப்படி போகக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு பொருள் இவ்வளோ காலம் நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு அது தன்னோட ஸ்ட்ரென்த்தை இழந்து போகுது, புரியுதுங்களா? அப்போ பற்றி நம்ம யோசிக்கணும். அதான் நான் வந்து அதை அப்படியே தனியாக அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் நான், புரோட்டீன் அண்டு ஃபேட்டு, குளுக்கோஸ். இப்போ நீங்கள் வாயில் மென்னுக்கணும், வயிற்றுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா HCl வருது. அந்த HCl வந்து ஒரு உருண்டையாக மாற்றுது. இதில் 2 பொருள் முக்கியமானது இருக்குது. B12, இந்த B12 ஊசிலாம் போட்டிருக்கீங்களா யாராவது? B12 இன்ஜெக்ஷன். ஒரு B12 இல்லைன்னா ரத்தம் வந்து கம்மியாயிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை ஏன் குறிப்பிட்ட சொல்கிறேன்னா, குழந்தை பிறக்கிற அம்மாவுக்கு B12 ஃபோலிக் ஆசிட்னு ஒன்று கொடுப்பாங்க.
உலகத்தில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் காரணமே பார்த்தீங்கன்னா அந்த B12 குறைபாடு தான். அது வந்து நான் வெஜிடேரியனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. காய்கறியிலே இருக்குது, நம்மளோட லிவரில் ஆல்ரெடி ஸ்டோர்டாக இருக்குது. அதை எடுத்து நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் மென்று திங்கலைன்னா என்ன ஆகும்னா, அந்த HCl சுரக்குதில்ல, அதோடைய பொட்டா கூட ஓட்ட விழுத்தணும். ஆனால் அந்த அளவுக்கு உள்ளே இருக்காது. அந்த B12 வந்து உடைச்சிரும். அந்த உடைக்கப்பட்ட B12 என்ன ஆகும்னா, கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா ரத்தம் உற்பத்தி ஆகாது. ரத்தம் உற்பத்தி ஆகலைன்னா வெளுத்த மாதிரி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? வெளுத்து போன மாதிரி இருப்பாங்க, வளன்னு இருப்பாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து உற்பத்தி ஆகாது. அப்போ ரத்தம் உற்பத்தி ஆகணும்னா நீங்கள் மென்று தின்னா மட்டும்தான். மென்று திங்கலைன்னா அந்த B12 யார் உடைச்சிருவா? HCl என்ற வயிற்றில் சுரக்கப்பட்டதை உடைச்சிரும். அப்போ நீங்கள் மென்று தின்னீங்கன்னா அந்த அமிலேஸு, அந்த எச்சில்லாம் அதை பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா வயிற்று குடல் வரைக்கும் சேர்க்கும். நீங்கள் இன்னும் அசால்ட்டாக வாயில் போட்டுட்டு அசால்ட்டாக போயிட்டே இருக்கோமா இல்லையா? ஆனால் உடம்பு எவ்வளோ விஷயம் வச்சுருப்பாருங்க. தன்னோட சத்தை உடைக்கக்கூடாதுன்னு ஒரு சாக்கு மூட்டை மாரி கவர் பண்ணிடும். அது பேர் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இடைப்பொருள். இப்போ உம்மியெலாம் அரைக்கிறதுக்கு, நெல் அரைக்கும் போது உம்மியை போட்டு அரைக்கிறாங்களே, அது மாதிரி ஒரு பொருள் வந்து உங்களை வந்து காப்பாற்ற வரும். அந்த காப்பாற்றுற பொருளை வந்து யாருன்னா வாயில் நீங்கள் மென்று தின்னாதான். வாயில் மென்று தின்னா B12 உடஞ்சிடும். B12 உடஞ்சிடுச்சுன்னா ரத்த குழாய் விரிஞ்சு போயிடும், ரத்த குழாய் சுருங்கி போயிடும். ஏன்னா ரத்த குழாய் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நான் விரிஞ்சு போயிடுமா இல்லையா? அப்போ விரிஞ்சு போன ரத்த குழாய் பம்ப் ஆக முடியாதுல்ல, அதுதான் லோ பிபியாக மாறும். இப்போ லோ பிபி ஆனா மயக்கமாக வருதுங்களா, வெரிகோஸ் வெயின் மாதிரி வருதுங்களா, தலை சுத்தல் வருதா, இது எல்லாமே என்ன காரணம்? நம்ம சின்ன ஒரு B12ங்கிற ஒரு பொருள் மிஸ் ஆகிறது தான். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஊசியோ எதுவும் போட வேணாம். மென்று சாப்பிட்டா போன என்ன பண்ணால் மென்று சாப்பிட்ணும். சரி, மென்று சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் உடம்புல தெம்பு இல்லாமலே இருக்குது. அப்படின்னா என்ன? நான் என்ன சொன்னேன்? ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன் சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? தூண்டணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ வயிறு என்ற பொருளும் சுருங்கி விரியணுமா இல்லையா? குடல் சுருங்கி விரியணுமா இல்லையா? ஹார்ட் சுருங்கி விரியணுமா இல்லையா? அப்போ அது உழைச்சிக்கிட்டே இருக்குது, அது கொஞ்சம் களைப்பாகிடுது. அப்போ அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி என்ன ஆகும்னா அது பூஸ்டப் ஆகும். அந்த செக்ஷுவல் எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா உயிர் ஆற்றல். அதுதான் உயிர் ஆற்றல், இம்யூனிட்டி எல்லாமே. அந்த எனர்ஜி வந்து சுற்றணும். அது வந்து குழந்தைக்காகவும் பயன்படுது ஒரு வேளை, ஆனால் மீதி எல்லாமே இந்த உடலை இயக்கிறதுக்காக பயன்படுத்துது. அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது வேலை செய்யும். குனியும் பொழுது இந்த எனர்ஜி இங்கே மேலே வருதா, இப்போ மேலே வருதா, அப்போ எல்லா உறுப்பையும் குடலில் பம்ப் பண்ணி விடும், ஹார்ட்டை பம்ப் பண்ணி விடும், கண்ணை சுருக்கி விடும். அப்போ அந்த எனர்ஜி குறையும் பொழுது தான் உடல் வந்து தூங்கிடுது. அப்போ அந்த எனர்ஜி ஏற்றுறதுக்கு தான் யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன்ட்டு? ஓரளவு புரியுதா? இப்போ யாராவது வந்து இங்கே நான் சொன்னதை சொல்கிறீங்களா? சின்னதான், சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு எது புரியுதுன்னு ஆளுக்கு ஒரு பாயிண்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கும் வாய் திறக்க முடியல. மென்று சாப்பிடணும். அப்போ B12 குறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? முட்டு வலி ஏற்படும், ரத்த குழாய் விரிஞ்சிடும். ரத்த குழாய் விரிஞ்சிடுச்சுன்னா அழுக்கு ரத்தம் மேலே பம்ப் ஆகலைன்னா லோ பிபியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படும், காலில் தலை சுத்தல் வரும், கிட்டினஸ் ஏற்படும். சரிங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் சுருங்கியும் போயிடும். சத்தம் இல்லைன்னா சுருங்கியும் போயிடுமா, அப்போ தான் ஹை பிபியாக மாறும். ஹை பிபி தான் என்ன காரணம்? பேரலைசிஸாக மாறுது, பிற்காலத்தில் பக்கவாதம் ஏற்படுறதுக்கு காரணம். அதே செரிக்காத பொருள் வயிற்றுல இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு 5 வருஷம் செரிக்கவே இல்லை ஒரு பொருள், என்ன ஆகும்? கெட்ட கொழுப்பு, கெட்ட பொருளாக மாறுது, கேன்சராக மாறும். இன்னும் நினச்சிக்கிட்டுறீங்க அது ஏதோ சொத்து கிடையாது. செரிக்காத ஒரு பொருளுங்கிறது கேன்சராக மாறும். அது எப்படின்னா நம்ம உடம்பு ஏதோ தேவையில்லாத பொருள் சளியாக மூடிடும். கட்டிக்கா அங்கே இங்கேயும் மூடி வச்சுக்கும். ஒரு கட்டத்தில் கட்டி பெருசாகுதா, ஏதோ நீங்கள் செய்வீங்க, ஏதோ எக்ஸசைஸோ ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொருள் போய் அதை உடைக்கும். பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ நச்சுத்தன்மையான இருக்கும். அது பட்ட அடுத்த எல்லா உறுப்பும் ஓட்டையாகிடும்.
ரெமட்டாய்டா இல்லை ஆர்த்ரைட்டிஸா? ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து முக்கியமானது. ஆர்ஏ தானே சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து சாப்பாடு கொண்டு வரீங்க, இதை எடுத்து சாப்பிட்றேன், கரெக்டுங்களா? எடுத்து சாப்பிட்றேன், இது தானே நான் ஒரு ஒரிஜினலாக இருக்கிறது. அதேமாரி ஒரு கிருமி வருது, மழை காலத்தில் இருக்க ஒரு கிருமி வருது. அந்த கிருமியை உடனே என்னோட லிம்பாட்டிக் சிஸ்டம் இங்கே இருக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் இது வந்து போய் சண்டை போடணுமா இல்லையா? ஆனால் ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வெளியால் சண்டை போடுறதுக்கு பதிலாக உள்ளேயே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு வெளியில் ஒருத்தவனை அடிக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய ஜாயிண்ட்டையே அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து தவறாக சிந்திக்குது, தவறாக அது வந்து டயக்னைஸ் ஆகிடுச்சு. அதாவது உங்களையே அது வெளிப்பொருளாக மாற்றுது. அப்படின்னா உங்களோட கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பராக பலகாலம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக பரபரப்பாகவே வாழ்ந்தவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சாஃப்ட்வேரே மாறி போயிடும். தன்னோட செல்லே தனக்கு எதிரியாக மாறுறதான் ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அது பேர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு பேர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா பிறரை அடிக்கிறதுக்கு பதிலாக தன்னையே அடிச்சிடும். அதை சரி பண்ணிடலாம். நீங்கள் ஆழ்ந்த அமைதியும் செரிமான மண்டலத்தை மாற்றினா ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து வெளில வந்துடலாம். இல்லைன்னா மாத்திரை கடைசி வரைக்கும் போட்டு ரொம்ப படாத அவஸ்தையாகும். அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம், ஈஸியாக சரியாகும். வேறு எதாவது இருக்கலாம்? ஸோ இன்னொன்று சொன்னல, ஆமாம், உடம்பு வந்து சத்து டேஸ்ட்லெஸ்ஸாக தான் எடுத்துக்கும், புரியுதுங்களா? அதுக்கு எவ்வளோ கெமிக்கலை உற்பத்தி பண்ணணும் தெரியுங்களா? ஒரு உப்பு அதிகமாக போடுறீங்க, அந்த உப்பை எவ்வளோ தண்ணி கொண்டு வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஒரு ஜீனியை போடுறீங்க, அதை தண்ணி கொண்டு வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். மசாலா போடுறீங்க, அதை அப்படியே பக்கு வர ஆணி வர பிரிக்கும். இவ்வளோ வேலை கொடுக்கணுமா நீங்கள்? அழகாக கஞ்சி சாதம், அழகான ரசம், அதாவது சிம்பிளாக சாப்பிட கற்றுங்க. ஆசைக்காக என்னைக்காவது மாதத்தில் ஒரு தடவை டெய்லி ஆசைப்பட்டே சாப்பிடாதீங்க, சரிங்களா? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். எதை கேட்டாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியும். அதாவது இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிச்சா போதும். நீங்கள் என்ன உழைக்கிறீங்கன்னா, அதிக உழைப்பு இருந்தால் அதிக தண்ணி, உழைப்பு கம்மியாக இருந்தால் அளவான தண்ணி, அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை. அதாவது உடம்புல தாகம் இருந்தால் குடிங்க, அதுவும் ஒரே அப்படியே குடிச்சிடக்கூடாது. நல்லா சிப் பண்ணி உட்காந்து குடிக்கணும். நின்றுக்கிட்டு குடிக்கிறவங்களுக்கு தான் முட்டி வலி வரும். ஹெரினியான்னு கேள்விப்பட்டீங்களா? குடல் இறக்கம். அப்போ நின்றுக்கிட்டு குடிச்சிங்கன்னு வச்சுங்க, நம்ம நிறைய சுருக்கு பை, இந்த பாட்டி மாதிரிலாம் சுருக்கி போச்சுறேன், அந்த மாதிரி உடம்புல நிறைய இடத்துல சுருக்கு பை இருக்குது. சாப்பிட்றீங்களா, அது டபக்குன்னு உள்ளே போயிடக்கூடாதுன்னு அங்கே ஒரு சுருக்கு பை, வயிற்றுக்கு முன்னாடியே வயிற்றுலேருந்து டபக்குன்னு கீழே வந்துடக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு சுருக்கு பை, திரும்பி மோஷன் டக்குன்னு வந்துடக்கூடாதுன்னு அங்கே ஒரு சுருக்கு பை, யுட்ரஸில் எல்லாத்துலேயும் சுருக்கு பை வச்சுருக்கு. அந்த சுருக்கு பையை வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு குடிச்சா டக்குன்னு விரியுதா, இதேமாரி ஒரு வருஷம் விரிஞ்சுதுன்னு வச்சுங்க, அப்படியே விரிஞ்சே போயிடும். அப்போ விரிஞ்சு போனால் தான் அந்த செரிக்காத பொருள் தான் ஆசிடாக வெளியில் வந்து அசிடிட்டியாகவும் இப்படியா மாறுது. அப்புறம் சில பேர் ஹச்சின்னா யூரின் வந்துடும், பார்க்குறீங்களா? ஹச்சின்னா யூரின் வந்துடும். இந்த மாதிரி ஹெரினியாவுக்கும் காரணம் தண்ணி தான். முக்கால்வாசி நோய்களுக்கு காரணம் நின்றுக்கிட்டு குடிக்கிற தண்ணி தான். ஸோ முடிஞ்ச அளவு உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிக்கும். ஆனால் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ ஃபிட்டான உடம்பை வச்சு ஏதோ மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, பட் அவங்களுக்கும் பல அவஸ்தைகள் இருக்கும். நம்ம ஒரு பர்சனலாக போய் கேட்டிங்கன்னா வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு ஏதோ சொல்லுவாங்க. இப்போ வில்லேஜ்லேயும் எல்லாருக்கும் டயபெட்டிஸே வந்துடுச்சு. சுகர் வந்துட்டுனா, அதாவது சுகர் ஏன் வந்துச்சுன்னா ஓவர் ஈட்டிங், அதிகமான உணவு சாப்பிட்டவங்களுக்கு தான் சுகர் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா அளவான உணவு, பயிற்சி பண்ணணும். இதுதான் சுகருக்கு மருந்து. சுகர் வர்றது காரணம் ஓவர் ஈட்டிங், அதாவது நிறைய சாப்பிட்டு விட்டு உழைக்கல, இதுதான் சுகர் காரணம். அது யாராக இருந்தாலும்
அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா உழைக்கணும், அளவாக சாப்பிட்டா போக்கில் சரியாக போயிடும். சீக்கிரம் சரியாகணும்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் அதுலேருந்து வந்துடலாம். ஏன்னா அதிக உணவு சாப்பிட்டு ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுல, இந்த பேன்கிரியாஸ்ன்ற பொருளும் கெட்டே போயிடுச்சு. அப்போ அதை கெட்டு போகிறதுக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கும் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன், டீப் ரிலாக்ஸேஷன் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் தன்னையே சரி பண்ணி. ஏன்னா 6 மாதத்துக்குள்ள முக்காவாசி பொருள் மாறிடும். தோல்லிருந்து, கண்ணிலிருந்து, முடியிலிருந்து எல்லாமே மாறிடும். ஏன்னா கண்ணு மாறாத லென்ஸு, எலும்புக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். மீதி எல்லாமே 3 மாதம். ரத்தம் வந்து ஒரு 120 நாளில் மாறுதுல. ரத்தமே மாறும்பொழுது நீங்கள் நோய் மாறிடணும்ல. ஸோ எந்த ஒரு நோயும் வந்து சுத்தம் கிடையாது. நீங்கள் தான் அந்த மாத்திரையை போட்டு போட்டு அதை 2 மாதத்தில் போகிற நோயை பல வருஷமாக வச்சுக்கிறோம். நீங்களே ஒரு 6 மாதம் சும்மா இருந்தாலே அந்த நோய் போயிடும். ஆனால் அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி, ஒரு மனதிடம், ஒரு பயிற்சி இருக்கணும். வாழ்க.